गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சர்வஜரும் சர்வசக்தனுமா இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில உட்கார்ந்து கொண்டு தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உத்தவர் வந்து திருவடியில விழுந்து, சுவாமி, என்னால இந்த உலகத்துல நீங்க இல்லாம வாழ முடியாது. நீங்க வந்த காரியம் அவதார காரியம் முடிஞ்சிட்டு மேல வைகுண்டத்துக்கு போகிறதுக்காக நிச்சயிச்சேன்னு எனக்கு தெரியறது. என்னையும் உங்க கூட அழிச்சின்னு போயிடணும் அப்படின்னு பலவாறு உத்தவர் பிரார்த்தனை பண்ணும்போது உத்தவரை சமாதானப்படுத்தி மேல பகவான் இந்த அத்தியாயத்துல பேச ஆரம்பிக்கிறார். உத்தவரே, நீங்க பார்த்தேலோனோ அத்தனை தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறா. ஒரு அவதாரம் முடியும் போதும் ஆரம்பத்திலையும் வந்து ஸ்தோத்திரம் பண்றது அவ தன்னுடைய வழக்கமாக வச்சுருக்கா. வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்க கிருஷ்ணாவதாரமானது முடிஞ்சிருத்து, நீங்க வைகுண்டத்துக்கு வரணும், எப்பயும் போல உங்க ஸ்வஸ்தானத்துல இருக்கணும், அங்க வந்து நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து தரிசனம் பண்ணி பாக்கியத்தை அடையணும்னு சொல்லிட்டு போறா. ஆனாலும் உடனே என்னால இப்ப கிளம்ப முடியாது. நான் பூலோகத்துல பிறந்தாலும் சர்வ சுதந்திரனா இருந்தாலும் எனக்குன்னு சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு அதை நான் வந்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன். அதை முடிக்காம என்னால கிளம்ப முடியாது. மேல இன்னிலேந்து 7 நாட்களுக்குள்ள இந்த பிராமண சாபத்தினால யாதவர்கள் பரஸ்பரம் அடித்து கொண்டு அவரவர்கள் காலமாக போறா. இதெல்லாம் முடிஞ்சு நானும் இந்த சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போகணும். இதெல்லாம் முடிஞ்சாதான் நான் வைகுண்டத்துக்கு போக முடியும். இது என்னாலேயே நான் எனக்காகவே ஏற்படுத்தி கொண்ட நியமனம் அப்படின்னு உத்தவர்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் கேட்டேலோனோ என் கூட வரணும்னு. நீங்க என்ன பண்ணணும்னா என் கூட வரக்கூடாது. உங்களை மாதிரி உள்ள பாகவதா வந்து இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணாலே இந்த பூமியே பவித்திரமாகும். பகவான் தான் எப்படி சஞ்சாரம் பண்ணா இந்த பூமியை பவித்திரம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த மகிமையும் அந்த அருகதையும் மகான்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ஒரு மகான் இருந்தாலே அந்த இடம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவா. இன்னைக்கு அங்கங்க மழை பெய்யறதுக்கு காரணம்னா எங்கேயோ ஒரு மகான் பகவான் நாம சொல்லி கொண்டு சுயநலம் இல்லாதபடிக்கு பகவத் பக்தி பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், அவன் மூலியமாக லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஒரு மகான் இருந்தாலே அந்த பூமி பரம பவித்திரமாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க வந்து சஞ்சாரம் பண்ணணும் இந்த பூமியில. நீங்க வந்து எல்லோரும் போல இந்த மாயைக்கு அதீனமாக இருக்கக்கூடாது. ஆனா நீங்க இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு என்ன பரிபூர்ணமா தெரிஞ்சுட்ட உங்களால கண்டிப்பாக இந்த மாயை சுலபமாக தாண்டிவிட முடியும். ஆனாலும் நீங்க இந்த பூலோகத்துல இருக்கணும் அப்படின்றது போல உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு வர. மேல பகவான் உத்தவரை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்ட. உத்தவரே, இந்த உலகத்துல விகித கர்மான்னு ஒண்ணு, நிஷித்த கர்மான்னு ஒண்ணு, இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. விகித கர்மான்னா நம்ம செய்ய வேண்டியது. நீ வந்து அது முடியல இது முடியலன்னு சொல்ல முடியாது. நீ பிறந்துட்டேன்னா இந்த பூலோகத்துல பிறந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த சௌக்கியத்தெல்லாம் நீ அனுபவிச்சேன்னா இந்த காரியங்களும் நீ பண்ணிதான் ஆகணும். அது விகித கர்மா. இவைகள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்றது நிஷித்த கர்மா. இதுலதான் வேதத்திலையும் சொல்லியிருக்கு. வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ் தத் விபர்யான்னு அஜாமிலோபாக்கியானத்திலையும் இந்த யமதூதர்கள் சொல்ற. இந்த மாதிரி விகித கர்மா நிஷித்த கர்மான்னு ஒண்ணு. இந்த பகவானுடைய சிருஷ்டியில பார்த்தா இது ரெண்டுமே இருக்கு. ஆனா இந்த ஜீவனுக்கு சுவாபாவிகமா என்ன இருக்கும்னு கிருஷ்ணரே சொல்றாராம். இந்த சித்தமானது மனசு கூட சேர்ந்துட்டு இந்த நிஷித்த கர்மால தான் நிறைய பண்ணணும்னு தோணுமா. அதை ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா. எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்னாதான் அது போய் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டி அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து சுவாபாவிகம்னு கிருஷ்ணர் இங்க சொல்ற. அப்படி சொல்லிட்டு அதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கு காரணம் மனசு தான். இந்த சித்தம் மனசுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு, இந்திரியங்களுக்கும் மனசுக்கும். ஆகையினால இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தன் எப்படி இருக்கணும்னா, எப்படி அந்த இந்திரியங்கள் போற போக்குக்கு போகாதபடிக்கு எல்லா இடத்துலையும் இந்த உலகத்துல சராச்சரமான இந்த பிரபஞ்சத்துல சின்ன எறும்புலேந்து என் பரியந்தம் என்கிட்ட பகவான் இருக்கான்னு என்ன பாக்குறது. கோவில்ல போய் மூர்த்தியில பகவான் இருக்கான்னு பாக்குறது ஆச்சரியம் இல்லை. அந்த கோவில் வாசல்ல ஒரு சின்ன எறும்பு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோன்னு அந்த எறும்பையும் பகவானை பார்க்கணுமா. இப்படி ஒருத்தன் பார்த்துட்டு வந்தானே ஆனால் அதுதான் அவன் பண்ண வேண்டிய இந்த ஜென்மா, மனுஷ ஜென்மா எடுத்து அடைய வேண்டிய நிலை. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு. அப்படி ஒருத்தன் பார்த்துட்டே வந்தான்னா இந்த மாயையிலேருந்து தாண்டிடுவான்னு உபதேசத்தை ஆரம்பிச்சிட்டார் உத்தவருக்கு கிருஷ்ணர். இவ்வாறு உபதேசம் பண்ணிட்டே வரும்போது திரும்ப சொல்றானா, இந்த ஜீவனுடைய சுபாவமே நான் எது பண்ணாதேன்னு சொல்றனோ அதை பண்ணி பார்க்கணும்ன்றதான் அவனுக்கு தோணும்.
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லி அதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், எல்லா இடத்துலயும் என்ன பார்க்கணும் அப்படின்னு அற்புதமாக சொல்றார். எப்படி கபில வாசுதேவர் வந்து தேவகூதி அம்மாக்கு என்கிட மத்கிருதே தியக்த கர்மானஸ் தியக்த ஸ்வஜன பாந்தவாகான்னு என்னிடத்தில் என்னிடத்தில் என்னிடத்தில்னு எப்படி கபில வாசுதேவன் வந்து தேவகூதி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்தாரோ, அதே மாதிரி உத்தவர்கிட்ட சொல்லும்போது பகவான் இங்க மத்தியம புருஷம் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுனால நான் தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கணும்ன்றாரா இந்த கிருஷ்ணர் தன்னை பரபிரம்மமாக பிரகடனம் பண்ணுவது போல. இப்படி நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எல்லா இடத்துலையும் என்னை வந்து பார்க்கணும்னு இப்படி சொல்லி முடிச்ச உடனே உத்தவர் உடனே நமஸ்காரம் பண்ணி, பிரபு எவ்வளோ அற்புதமாக சில விஷயங்கள் சொன்ன, நீ எதை பிடிச்சிக்கணும் எதை விடணும் அப்படின்றது விஷித்த கர்மா நிகித கர்மான் இருக்கு. இதை சந்நியாசத்தினால இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னையே சரணடைந்து உன்கிட்ட வந்து அடைஞ்சிட முடியும் அப்படின்னு பெரியோர்களாலும் சொல்லியிருக்கா, நீயும் சொல்லியிருக்க. இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா, மேல நிறைய பிறக்க போறா. நீ சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நீ சொல்லிடுற. ஆனா அந்த ஜனங்களுக்கு அதுல ஈடுபடுறதுக்கே மனசு வர மாட்டேங்கிறதே, அதுவே ஏதோ பெருசா இருக்கு. முதல்ல ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலயும் நீ இருக்க அப்படின்றத பார்க்க முடியும். அந்த ஈடுபாடே வரலன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அவளுக்கு சுவாபாவிகமாக மாழையில உழன்று இந்திரியாதீனமாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆகையினால சர்வஜனா இருக்கக்கூடிய பிரபு இதுல வந்து எது குணம் எது தோஷம்னு தெரிந்து கொண்டு எதை விடணும் எது பிடிச்சிக்கணும்னு நீ தெளிவா இன்னும் கூட விவரமா சொன்னேன்னா சௌரியமா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்றது போல உத்தவர் கேட்கிறார். ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியாதே கிடையாது ஒன்னும், அதுக்கு மேல உனக்கு தெரியாதது உண்டா கிருஷ்ணா, நீ தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது போல பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார். அதனாலதான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு அன்னைக்கு அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி அற்புதமாக கீதோபதேசம் பண்ணினார். இப்போ துவாரகைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிரியபக்தனா இருக்கக்கூடிய உத்தவருக்கு மேல நிறைய அற்புதமாக உபதேசம் பண்ண போறார். அப்படி உபதேசங்களை கொட்டி தள்ள போறார். இப்படி நீதான் எனக்கு சொல்லணும்னு உத்தவர் கேட்ட உடனே மேல கிருஷ்ணர் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். மேல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்பா, வண்டி ஓட்டுறவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த லைசன்ஸ் ரொம்ப முக்கியம், இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நீ எத்தனை வேதாந்தம் படித்தாலும் எத்தனை யாகங்கள் பண்ணினாலும் எந்த விஷயத்தை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைன்ற. என்ன விஷயத்த சொல்றாருன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, நீ இப்போ வாழ்ந்துருக்கியே இது பொய்யான வாழ்க்கை, இது உண்மையும் கிடையாது. பிரம்மந்தான் எங்கேயுமே இருக்கு, அதுதான் சாஸ்வதமாக இருக்கு. மாயன்ற தரையினால இத்தனை விவகாரங்களும் நடந்துருக்கே தவிர மூலப்பொருள் ஆதாரமா இருக்கக்கூடியது உண்மையா இருக்கக்கூடியது எப்பொழுதும் சத்தியமா இருக்கக்கூடியது வாஸ்தவமா இருக்கக்கூடியது அந்த பரபிரம்மன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீ ஆழ்ந்து உள்ள கொண்டு வரணும். அது நீ அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிண்டே இருந்து இந்த மார்க்கத்துல நீ நுழைஞ்சாதான் உனக்கு அது பிரயோஜனத்தையே கொடுக்கும் அப்படின்னு அற்புதமா அடிப்படையை சொல்ற. பகவான் அடைஞ்சனும் எப்படியாவது இந்த ஜென்மால அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு சரீரத்தை போஷிச்சுட்டு இன்னும் பணத்தை நிறையா சேர்க்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஈடுபாடானது வந்து பகவான் கிட்ட கொண்டு விடாதுன்னு பகவானே சொல்றார். இது எல்லாமே பொய்ன்னு சர்வஸ்வம் விட்டுறணும். விட்டுட்டு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தாதான் இதுக்கு முதல் அடிப்படை அப்படின்ற. அப்படி அந்த அனுசந்தானத்துல வர 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 வரதான் பாக்கி எந்த சாதனைகள் பண்ணாலும் நமக்கு கை கூடும். அந்த சாதனையை வச்சுட்டு அடுத்தடுத்து நீ தியானங்களோ யோகங்களோ எந்த மார்க்கத்துக்கு போனாலும், பஜனை பண்ணினாலும் சரி, பாகவத பாராயணம் பண்ணினாலும் சரி, யாகங்கள் பண்ணினாலும் சரி, யோக மார்க்கத்துல போயினாலும் சரி, இது ரொம்ப முக்கியம், இதை அனுசந்தானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். ஆத்மனைவ ஹியாத்மனோ பந்துன்னு, ஆத்மாதான் தனக்கு பந்து. யாரோ ஒருத்தர் தனியா உள்ள இருந்துட்டு இதை பண்ணாதரா, இது தப்புடா, திருடாதரா, இதை திருடினா உனக்கு ஸ்ரேயஸ் கிடையாதுன்னு யாரோ உள்ள சொல்றாளே, இதுதான் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் உண்மையான பந்து. அந்த ஆத்மா வந்து உன் கூட ஏதோ இருந்துட்டு இருக்கிறது போல இருக்குமே தவிர உன் கூட சம்பந்தப்படாது. அந்த ஆத்மாவுக்கு அழிவும் கிடையாது. ஆனா இந்த சரீரம் ஆகிற ஆவரணத்தை கூட சேர்ந்துட்டு இது கூட தத்தளிக்கிறது போல இருக்குமே தவிர நீதான் எப்படியோ இந்த ஆவரணத்தை உடைச்சி அகண்டமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கிட்ட போய் சேர்க்கணும். அதனால இந்த ஆத்மா தான் உனக்கு பந்து அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரணும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்ய அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரணும்னு இப்படி உபதேசம் பண்ணிட்டே வரார் கிருஷ்ணர். என்னால உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமானது ரொம்ப விஸ்தாரமானது. 2 விதமாக தான் நான் உண்டாக்கியிருக்கேன். அசையும் பொருள் அசையா பொருள் சராச்சராத்மகமான பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவா. இந்த அசையும் பொருள் அசையா பொருட்கள்ல இந்த அசையும் பொருள்லையும் இந்த மனுஷன்னு ஒருத்தர் இருக்கானே,
அவனுக்கு தான் வந்து என்ன அடையணும்ன்ற எண்ணத்தையே இயற்கையா கொடுக்கப்பட்டது. பாக்கி நீ எந்த யோனியில பிறந்தாலும் அதாவது தன் விருத்தி, ஆகாரம், அப்புறம் வந்து இந்த இனவிருத்தி பண்றது இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கும். ஆனா பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அவனை மனசனால அடைய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இந்த ஒரு விஷயத்தையே மனுஷனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த மனுஷ ஜென்மாலையும் பாக்கியசாலிக்கு தான் தெரியும். அந்த மனசை வச்சுட்டு தான் அடைய முடியும்ன்றது இந்த மனுஷன்கிட்ட இருக்கு. ஆகையினால இந்த மனுஷ ஜென்மா யாருக்கு கிடைச்சிருக்கே அவாலே வந்து அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய என்கிட்டையும் அந்த பொருள்கிட்டையும் வந்து எல்லாரும் வந்து நன்றி தெரிவிக்கணுமா. ஆஹா, மனுஷனா பிறக்க வச்சிருக்கே, அதனால தானே இப்படி ஒரு யோஜனையானது வருது. இந்த மாதிரி யோஜனையாவது வருதே, இப்படி யோஜனை கூட பண்ணாதபடிக்கு நீ எத்தனை கோடி ஜென்மா இப்படியே இருக்கிறது, இந்த யோஜனையானது எப்படியோ கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்ககிட்ட கொண்டு விட்டுருன்ற ஒரு எண்ணத்தை மனுஷ ஜென்மா தான் கொடுக்கும். இந்த மனுஷ ஜென்மா பிறந்ததே நாம கிருத்தஜதை தெரிவிச்சுட்டு அந்த மனுஷ ஜென்மாவை வீணாக்காதபடிக்கு இந்த மனுஷ ஜென்மாவை வச்சுட்டு இது சாஸ்வதம் இல்லாதது, சாஸ்வதமான வைகுண்டத்தை பிடிச்சிக்க முடியும். ஆகையினால இந்த மனிதர்கள்கிட்ட என்னுடைய அம்சமானது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு மேல உனக்கு அற்புதமான ஒரு சரித்திரம் இருக்கு, கதை இருக்கு, அதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முன்பு எங்களுடைய குலக்கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய எது அவர் ஏகாந்தமா உக்காண்டிருக்கும் போது அங்கேருந்து ஒருத்தர் அவதூதர் வர, மேல இந்த அவதூத கீதை இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தான் மேல கிருஷ்ணர் சொல்லிட்டு வரப்பறார். பல அத்தியாயங்கள்ல இந்த சரித்திரம் தான் வரப்போறது. இந்த அவதூதருக்கும் எதுவுக்கும் என்ன சம்பாஷணம் நடந்ததோ அதை உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு வர, அவசியம் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி எது உட்காண்டிருக்கும் போது அந்த அவதூதர் வர, அந்த அவதூதருக்கு என்ன பேருலாம் சொல்லல, பிராமண உவாச்சன்னு சொல்றாரு. பிராமணன்ட்ட பிராமணன் பிராமணனா இப்ப நம்ம பேர்ல பிராமணன் வச்சுட்டு இருக்கோம்ல, புழல் போட்டுக்கிறது, வேதத்தை அத்தியனம் பண்றது, அந்த குலத்துல பிறந்தா அவ பிராமணான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க பிராமணன்னா பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவனுக்கு தான் பிராமணன் அப்படின்னு பேர். இங்க பார்த்தா பிராமண உவாச்சா பிராமண உவாச்சன்னு ரொம்ப சில இடத்துல தான் இருக்கும். பார்த்தா அந்த நீங்க முன்னாடியிலேருந்து பார்த்துன்னு வந்தேன்னா அவ ஞானிகளா இருப்பா. ஜடபரதர் பேசும்போது பார்த்தா ஜடபரத உவாச்சன்னு இருக்காது, பிராமண உவாச்சன்னு இருக்கும். சில இடத்துல பார்த்தா சுகாச்சாரியாளர்களே அவர் பேசும்போது பிராமண உவாச்சன்னு வரும். இங்க இவர் மேல எது கிட்ட இந்த அவதூதர் பேசும்போது அவர் பிராமண உவாச்சன்னு வரும். பிராமணஹா அப்படின்னா என்னன்னா அந்த சப்தத்தினுடைய முக்கியமான அர்த்தம், சரியான அர்த்தம் என்னன்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்படி பிரம்மத்தை அறிந்தவரா இருக்காராம் அந்த அவதூதர். அங்க வந்துடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எது கேட்கிறாராம், சுவாமி நீங்க நாங்கள்லாம் இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு ஒரு சட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுண்டு இந்த சரீரத்தை போஷிச்சுட்டு நாங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆத்மாவுக்கு இந்த சரீரமே ஒரு சட்டை, இதுக்கு எதுக்கு நாம் வந்து சட்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இந்த துவந்தங்கள்லாம் தாண்டி இந்த காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம்னு 6 பாடா படுத்துறது இந்த மனசை, அதை தாண்டி சஞ்சரிக்கிறது போல உங்களுக்கு தெரியறது. உங்களுடைய சரீரம் அருமையா இருக்கே, இந்த அவதூத சரீரில நீங்க இருக்கும் போதே உங்களை சரீரம் அவ்வளோ அருமையா இருக்கே, அருமையா இருக்கக்கூடிய சரீரத்தை வச்சுன்னு அவனாவது சும்மா இருப்பானா? இன்னும் போகபோக்கியங்கள் அனுபவிக்கணும், சுகதுக்கங்களை அனுபவிக்கணும்னு தானே தோணும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு நீங்க ஆத்மானுசந்தானம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு வரையிலே, அப்படி உங்களை மாதிரி ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அந்த புத்தி பிரவர்த்தனை வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? தெரியறது ஆத்மாதான் சாஸ்வதம், இது வந்து ஜெகத்து வந்து சாஸ்வதம் இல்லைன்னு எல்லா மகான்களும் சொல்றா. அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறதே, அனுபவத்துக்கு வரத்துக்கு ஏதாவது வழி உண்டா? அதுக்கு என்ன சாதனையை பிடிச்சிக்கணும்னு இதே மாதிரிதான் எது கேட்டார் அந்த அவதூதர் கிட்ட. மேல அந்த அவதூதர் பேச ஆரம்பிக்கிறார்னு கிருஷ்ணர் அவதூதரும் எதுவும் பேசுறது போல இந்த சம்பாதமாக உத்தவர்கிட்ட சொல்லிட்டு வர்றார். எது மேல அந்த அவதூதரை பார்த்து, சுவாமி உங்களை பார்த்தா எப்படி எனக்கு தெரியுமோ எனக்கு தோன்றது, ஒரு நகரமே வந்து ஒரு காட்டு தீனால எரியறது, எல்லாரும் அதுல வந்து அந்த தீனால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, அதுல பொசுங்கி போறா. ஆனா அந்த நகரத்துக்கு நடுப்புற ஒரு கங்கை மாதிரி ஒரு நதி ஓடுறது, ஒரு யானை மாத்திரம் அதுல இருந்து தப்பிச்சு கொண்டு அந்த கங்கையில நிம்மதியாக ஸ்நானம் பண்ணிட்டு அந்த நகரத்தையும் தாண்டி தப்பிச்சுன்னு போறதாம். அங்க இருக்கிறவா, அந்த நகரத்துல இருக்கிறவா எல்லாரும் அவ சரியான சாதனைகள் எதுவும் பண்ணாம இந்த யானையை பார்த்து, ஐயோ நம்ம முன்னாடியே இதை பண்ணிட்டு இருந்தா தப்பிச்சுக்கலாமேன்னு வருத்தப்பட்டுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த யானையானது நிশ্চিந்தையாக பகவத் கிருபையினால அந்த நதியில இறங்கி அது தீலியும் அகப்படல, உடம்பு முழுக்க சந்தோஷமாக அந்த ஜலத்துல இருந்து கொண்டு இது இந்த ஆபத்துல இருந்தும் தப்பிக்கிறது. அப்படி இருக்கு உங்களை பார்த்தா. இந்த சம்சார தாபம், இந்த
சம்சார சாகரத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் இவைகள்லாம் பார்த்தா காட்டு தீ போல எங்களை எல்லாரும் எரிக்கிறது. எங்களால இதுல இருந்து வெளியே வர முடியல. சில சமயத்துல பார்த்தா இது நன்னா இருக்கிறது போல இருக்கு, கடைசியா பார்த்தா இதனால துக்கத்துல தான் மிஞ்சறது. ஆனா இந்த சம்சாரத்திலே இருந்துட்டு எப்படி அந்த யானையானது கங்கையில இறங்கி பரம ஆனந்தமாக தான் மாத்திரம் ஏகாந்தமாக இந்த நகரத்தையே இருந்துட்டு இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுன்னு போறதோ, அந்த மாதிரி நீங்க சஞ்சாரம் பண்ணிட்டு போறேலே. ஆகையினால நீங்க எந்த மார்க்கத்தை அவலம்பிச்சு இப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்க போனேலோ அதை எனக்கும் சொல்லித்தரணும்னு கிருஷ்ணருடைய குலக்கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய எது கேட்கிறார். இப்படி எங்க குலக்கூட்டஸ்தரா இருக்க எது கேட்டார் அப்படின்னு உடனே மேல அதுக்கு அற்புதமாக இந்த பிராமணர் பதில் சொல்றாருன்னு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். உடனே அந்த அவதூதர் மேல பதில் சொல்றார், ராஜன்னு நான் என்ன பண்ணினேன் அப்படின்றது தான் நீங்க கேட்கிறீங்க. நான் என்ன பண்ணினோ அது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னார். இந்த உலகத்துல வாழும்போது எல்லாம் நமக்கு குரு. நாம எல்லோருக்கும் குரு கிடையாது. நமக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் குருவாக நான் நினைச்சுண்டு ஒவ்வொரு பதார்த்தத்துக்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு அதை நான் அனுசந்தானம் பண்ணிண்டு அதை சரிவரியாக சாதனையாக பண்ணி அப்படியே என்னுடைய மனசையும் என்னுடைய சரீரத்தையும் வாக்கையும் அதுக்கு ஏத்தது போல தயார் பண்ணிட்டு அப்படி இருந்ததுனால இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் குருக்களா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை இந்த உபதேசம் பண்ணிடுவார், இதை பண்ணு, இந்த சாதனையை பண்ணு அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அப்படி இல்லாதபடிக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த அவதூதரை ஆரம்பிக்கிறார். இவ்வாறு சொல்லி அந்த 24 குருக்களையும் சொல்ற, நீ தெரிஞ்சுக்கோ ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஆரம்பிக்கிறார். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி பஞ்சபூதங்களை சொன்னார். சூரிய சந்திரன்களை சொன்னார். அப்புறம் விதேக நகரத்தில் இருக்கக்கூடிய பிங்களான ஒரு தாசி, கபோதம்ன்ற ஒரு பட்சி, விருட்சங்கள், மீன், தேனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி 24 சாதனை போல 24 விஷயத்த சொல்லி ஒவ்வொன்னு கிட்டேந்து ஒவ்வொன்னு நான் கத்துண்டேன். அதை கத்துண்டு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப திருடமாக அதை அனுசந்தானம் பண்ணி 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 என் மனசை அடக்கின. எதது கிட்டேந்து எதெல்லாம் கத்துண்டேன்றத மேல நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்சுன்னு வரார். முதல்ல பூமியை தான் சொல்றார். பூமியை ஏன் சொல்றாருன்னா, இந்த பூமி எத்தனை கோடி வருஷங்களாக இருக்கு, இந்த பூமியை எத்தனை பேர் ஆண்டுண்டு வரா, இந்த பூமியை யாரெல்லாம் என்னென்னலாம் பண்றான், இங்கேருந்து மண் எடுத்து அங்க போடுறான், அங்கேருந்து மண் எடுத்து இங்க போடுறான், இந்த கல்லை உடைக்கிறான், இந்த கல்லை தூக்கி அங்க போடுறான், அந்த கல்லை தூக்கி இங்க போடுறான். இப்படி இந்த சின்ன கிராமத்துக்குள்ள இல்ல, நாட்டுக்கு நாட்டுக்கு எல்லாம் மாத்தி 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 ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா. இத்தனை இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் இத்தனை பண்ணினாலும் பூமி எதுக்காவது அசர்றதோ, அது பாட்டுக்கு தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு கோடிக்கணக்கான வருஷங்களா சுத்தின்னு இருக்கு நிக்காதபடிக்கு. யாருக்காவது பூமி நிக்கிறதா? ஐயோ பாவம் இன்னைக்கு வா கஷ்டப்படுறாளே, இன்னைக்கு வேணா நம்ம ஒரு மணி நேரம் நிப்போன்னு நிக்கிறதோ? அப்படி நின்னா உலகமே அழிஞ்சிரும். அப்படி இல்லாதபடிக்கு அந்த பூமியானது சுத்தின்டே தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு எவ்வளோ யார் எது பண்ணாலும் அது மாறாம இருக்கு. அதுல பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் லட்சக்கணக்கான பரம்பரை எல்லாரும் பரிபாலனம் பண்ணி அவ மறைஞ்சிட்டாலே தவிர பூமி மாத்திரம் அது எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால எப்பொழுதும் ஒரே போல இருந்து கொண்டு பொறுமையா இருக்கேன் அந்த பூமி. அந்த பொறுமையும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் பூமி தேர்ந்து கத்துண்டேன். அடுத்தது இந்த பூமியில இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள், அந்த 2 கிட்டேந்தும் 2 விஷயத்தையும் கத்துண்டேன். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான். என்ன சொல்றாருன்னா, மலைகளையும் மரத்தையும் சொல்றார். இந்த பூமியில ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னா மலைகள் தானே. அந்த மலைகளை உடைச்சி குடையறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மலையானது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்தாலே ஒரு கிராமமே காலி ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த மலைகள் அவைகள் பார்த்தா தனக்கு எல்லாம் தெரியும், சர்வசக்தி இருந்தும் கூட அசையாதபடிக்கு ஒரே இடத்துல சாந்தமாக இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நிறைய இடத்துல காற்று சஞ்சாரமானது இருக்கு. அந்த மலைகள் தன்கிட்ட கோடிக்கணக்கான விருட்சங்களை வச்சுன்னு இருக்கு. அந்த கோடிக்கணக்கான விருட்சத்தை வச்சுன்னு அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மலைகளோ அந்த விருட்சங்களோ ஏன் இருக்குன்னா, பூலோகத்துல வாழக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் நல்ல காற்றை கொடுக்கறதுக்கு, அவளுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு அவளை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மலைகளும் மரங்களும் இருக்கே தவிர தனக்காக எதுவும் வச்சுக்கவும் இல்லை. இதனால தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகையினால இந்த மலைகள் கிட்டேந்தும் மரத்துக்கிட்டேந்தும் சுயநலம் இல்லாம நாம உலகத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் நாம பிரயோஜனப்படணும்
அப்படி இருந்தாலே இந்த உலகத்திலேருந்து நாம மேல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கிட்டேந்தும் மலைகள் கிட்டேந்தும் கத்துண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் இந்த அவதூதர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் 24 குருக்கள்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்ததாக 2 விஷயத்த சொல்ற, வாயுவையும் ஆகாசத்தையும். வாயு என்ன பண்றது, அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வருது. சஞ்சாரம் பண்ணும்போது அது துர்நாற்றத்தையும் எடுத்து சஞ்சாரம் பண்றது, நல்ல வாசனையும் எடுத்து சஞ்சாரம் பண்றது. அதுக்கு எந்த பேதமும் கிடையாது. இது எடுத்துதான் சஞ்சாரம் பண்ணணும், அது எடுத்துதான் சஞ்சாரம் பண்ணணும்ன்றதும் கிடையாது. அதே மாதிரி தன்கிட்டயே எதுவும் வச்சுக்காது. அது பாட்டுக்கு போற போக்குல அப்படியே அந்தந்த இடத்துல தூவிண்டு போயிட்டே இருக்கும். அதுனால இந்த வாயு பார்த்து நான் என்ன கத்துண்டேன் அப்படின்னா, எதுலயும் பற்றுதல் இல்லாம இருக்கிறத கத்துண்டேன். நம்ம உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும், குடும்பத்துல இருந்துதான் ஆகணும், சம்பாதிச்சுதான் ஆகணும், எல்லாம் பண்ணணும், எல்லாமே கடமைக்காக செய்யணும். இதுல பற்றுதல் இல்லாதபடிக்கு இருந்துட்டோமே ஆனால் நாம இதுல இருந்து விடுபட்டு நாம சௌக்கியமா இருக்கலாம். பற்றுதலை வைக்க 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 அது துக்கத்துல தான் போய் முடியும். எப்படி உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுத்துட்டு வாயு சஞ்சாரமானது பண்ணிட்டு இருக்கு, ஆனா எந்த ஒரு பதார்த்தையும் தன்கிட்ட வச்சுக்காதபடிக்கு அதை அந்த இடத்துல போட்டுட்டே போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கடமைக்காக நம்ம வாழணும்ன்றத வாயுகிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது ஆகாசத்தை சொல்ற. இந்த ஆகாசம் எவ்வளவு பெருசு, இந்த ஆகாசத்தினுடைய எல்லை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆகாசம் ஆகாசம்னா மேல இந்த ப்ளூ கலர்ல தெரியறதே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கே, அதுதான் ஆகாசமானா அது ஆகாசம் இல்ல. ஆகாசம்னா எம்டி ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல தான் இத்தனை அண்ட பேரண்டலங்கள் இருக்கு, கோடி கோடி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதுக்கு கிரகங்கள் உபகிரகங்கள்னு இத்தனை கற்கள் எல்லாம் இந்த ஆகாயத்துக்குள்ள தானே இருக்கு. ஆகாயத்தை நினைச்சாலே ஆச்சரியம். எப்படி இத்தனையும் தன்கிட்ட வச்சிருந்தாலும் அந்த ஆகாயத்துக்கு கர்வமே கிடையாதான். இதெல்லாம் தன்னோட இது இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். அதுக்கு மேல அந்த ஆகாயம் என்ன பண்றதுன்னா, இது ஒண்ணு ஒரு பொருள் தன்கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் ஆகாயம் இல்லையா. அந்த ஆகாயம் என்ன பண்றதுன்னா, இந்த எல்லா வஸ்துக்களும் இருக்கும், நம்ம பஞ்சபூதங்களும் ஆகாயத்துல தான் இருக்கு. வாயு, அப்புறம் அக்னி, அப்புறம் ஜலம், அப்புறம் பூமி, இதெல்லாம் பஞ்சபூதங்கள் பேரு. அப்புறம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாசத்துல தானே இருக்கு. இவைகள் எல்லாம் இது வேற தான் வேறன்னு பார்க்காதான். இதெல்லாம் தன்னுடைய சொரூபம், தன்னுடைய பிரதிபிம்பம், தானே தான் இதுன்றது போல இந்த எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கக்கூடிய தன்மை ஆகாயத்துக்கு இருக்கு. அதனாலதான் உபனிஷத்திலே சொல்லும் போது ஆகாச சரீரம் பிரம்மா, ஆகாச சரீரம் பிரம்மா சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் இதி பிராச்சீன யோக்யோ பாஸ்வா அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. இந்த ஆகாசமே பரபிரம்மத்தினுடைய சரீரம் தான். பரபிரம்மத்துக்குன்னு வேற எதுவும் தனி சரீரம் கிடையாது. நிர்குணமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணோன்னா இந்த ஆகாய ரூபத்துல தான் பரபிரம்மே இருக்குன்னு உபனிஷத்தே சொல்றது. ஆகையினால இந்த ஆகாசம் என்ன நினைக்கிறதுனா, இத்தனையும் தன்கிட்ட வச்சிருந்தாலும் தான் வேற, இத்தனையும் வேறன்னு நினைக்காதபடிக்கு பேத புத்தி இல்லாம இருக்கிறத இந்த ஆகாசத்தென்று தெரிஞ்சுண்டு அதை நான் அனுசந்தானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இந்த அவதூதர் பிராமணர் உபதேசிச்சுட்டே வர்றார். அடுத்ததாக தீர்த்தத்தையும் அக்னியும் சொல்றார். இந்த தீர்த்தத்தினுடைய தன்மை என்ன, அது எது கூட சேர்றதோ அது அப்படியே விருத்தி ஆயிடுறதோன்னு. அது நேர்மையா இருக்குமா, அது யார் கூட சேர்ந்தாலும் சரி, அது விஷத்து கூட சேர்ந்தாலும் சரி, அமிர்தத்து கூட சேர்ந்தாலும் சரி, அது அதை விருத்தி பண்ணும், நேர்மையா இருக்கும். ஆகையினால இந்த தீர்த்தத்துக்கிட்டேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, நாம எது கூட சேரறோமோ அதுவா நாம ஆயிடுவோம். நேர்மையா இருக்கணும். ஆகையினால ரொம்ப ஜாகிரதையாக மகான்கள் கூட சேர்ந்துட்டு அவ சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் சரிவர அனுஷ்டானம் பண்ணிட்டு பகவத் விஷயமாக நாம ஈடுபட்டமே ஆனால் தீர்த்தம் எப்படி சேர்ந்து அதோட தானாக கலந்து எப்படி ஐக்கியம் ஆயிடுறதோ அந்த மாதிரி எது கூட சேரணும் என்ன பண்றதுன்னு நாம முடிவு பண்ணி அவகிட்ட நேர்மையாக இருந்து சேர்ந்து மகான்களுடைய அப்படி ஐக்கியம் ஆயிட்டோம்னா நம்மளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தீர்த்தத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்தது அக்னி கிட்டேன்னு என்ன தெரிஞ்சதுன்னா, அக்னி எரிக்கணும் அப்படின்னா இது உயர்ந்த இடம், இங்க ஒண்டிதான் நான் எரிப்பேன், இது மட்டமான இடம், இங்க நான் எரிக்க மாட்டேன், நான் யாகசாலையில இப்படி அந்த அரணிக்கட்டையில வந்த அக்னி தான் நான் அப்பதான் ஜுவலிப்பேன் எரிப்பேன், இந்த குப்பையெல்லாம் எரிக்கும் போது நான் ஜுவலிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு எந்த இடத்துலையும் பேதபாவம் இல்லாம எங்க வந்தாலும் அந்த இடத்தையே பரிசுத்தமா ஆக்கிடுறது. எதை எரிச்சாலும் சரி கடைசியா என்ன, சாம்பல் தானே மிச்சம். அந்த சாம்பலுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்வரூபம் தான். அப்போ இந்த உயர்ந்த பொருட்களா இருந்தாலும் அது சாம்பலா எடுத்துனா ஒண்ணுதான், அப்புறம் குப்பையா இருந்து அது சாம்பலானாலும் ஒண்ணுதான். அதனால இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, அக்னி போல எல்லா இடத்துலையும் சமமா இருக்கணும்.
அப்பேற்பட்ட ஜாഠராக்னி தான் எல்லோர்கிட்டையும் இருக்கு. இந்த ஜாഠராக்னியானது பிரம்மதேவன் பரியந்தம் இருக்கு. பரிசுத்தமாக பகவானும் அக்னி போல எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்காருன்னு இந்த அக்னி மூலியமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அடுத்ததாக சந்திர சூரியர்களை சொல்றார். சந்திரன் கிட்டேருந்து நான் என்ன கத்துண்டேன் அப்படின்னா, சந்திரன் எப்போதும் பிரகாசமாக இருக்கார். திடீர்னு பார்த்தா பௌர்ணமி என்று ஜொலிக்கிறார். திருப்பி அமாவாசை அன்னைக்கு பார்த்தா அவர் இருக்கிறதே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாருது, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாருது. இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுட்டேன். வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா அப்படியே சௌக்கியமாக எல்லாம் வரும், எல்லாம் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கும். நம்ம சாதனைகள் கண்ண முடினா மனசு அடங்கும், எல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தா படுக்க விட்டு ஏந்துக்குனே தோணாது. போதும் பண்ண சாதனைகள்லாம் போதும் அப்படின்னு தோணும். இப்படி மாத்தி மாத்தி தான் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கையில அப்படி இருந்தாலும் நாம அதுல சம்பந்தப்படாத படிக்கு நாம வாழணும்ன்றத சந்திரன் மூலியமா தெரிஞ்சுட்டேன். எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இந்த வெளிச்சத்தினாலதான் நம்மளுக்கு சந்திரன் தெரியற. அந்த வெளிச்சமானது தான் சந்திரன் விருத்தி ஆகிறது போல கம்மி ஆகிறது போல நமக்கு தெரியுதே தவிர, இந்த சந்திரன் ஒரு உருண்டை இருக்கணும் அங்க, அதனால எந்த பாதிப்பும் அதுக்கு இல்லை. அதுக்கு வெளிச்சம் வந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தன் காரியத்தை பார்த்துட்டு அந்த சந்திரனானவர் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வெளிச்சத்தினாலதான் உனக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவர் பெருசா தெரியறார், அமாவாசை அன்னைக்கு ஒழுங்கா தெரியல. ஆகையினால திருஷ்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. அவருக்கு இந்த வெளிச்சம் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி அவர் எப்பொழுதும் போல இருக்காரோனோ, அதே போல எந்த சுகமோ எந்த துக்கமோ வாழ்க்கையில வரதான் வரும். நாம இதுல சம்பந்தப்படாம இருக்கணும்னு சந்திரன் கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது சூரியன் கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா, சூரியன் அப்படியே அந்த மத்தியானம் 1 மணி நல்ல இந்த கிரீஷ்ம ருத்துல வெயில் காலத்துல ஜுவலிக்கிறானோ, அவருடைய கிரணங்களானது அங்கேருந்து இந்த சமுத்திரத்துல பட்டு அந்த ஜலமானது தானே அப்படியே ஆவியாக மேல போறது. அப்படி அந்த உப்பு தண்ணியானது மேல போய் நல்ல ஜனமாக மழையாக நமக்கு வருதோன்னோ, இந்த மாதிரி இருக்கணும்னு நான் கத்துட்டேன். ஏன்னா உலகத்துல கெட்டதுதான் நிறைய இருக்கும். அந்த கெட்டதுலயும் எது நல்லதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு அந்த நல்லதை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கணும். இத்தனையும் உப்பு ஜலம் இது நேராக கொடுக்க முடியாது, உடம்புக்கு கெடுதல். அத்தனை உப்பு ஜலத்தையும் அது ஸ்வீகரிச்சு கொண்டு பூலோகத்துல இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறதுக்காக அந்த உப்பு ஜலத்தையே அது மேல ஆவியா மாறி நல்ல ஜலம் போல எப்படி சூரிய பகவான் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி உலகத்துல கெட்டதுதான் நிறைய இருக்கும். அந்த கெட்டதை ஸ்வீகரிச்சுட்டு அதுல நல்லதை உண்டாக்கி, நல்லது கண்டிப்பா இருக்கும், அதை உண்டாக்கி உலகத்துக்கு முழுக்க சொல்லிட்டு நாமளும் அந்த நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்னு சூரியன்டேன்னு கத்துண்டேன்னு இப்படி ஒவ்வொருடைய 24 குருன்னு சொன்னாரோனோ ஒவ்வொன்றுத்தையும் இப்படி வர்ணிச்சன் வரார். இவர்கள்லாம் குரு, இவாள்கிட்டேருந்து இதெல்லாம் கத்துண்டேன் அப்படின்னு. அடுத்ததாக கபோதம் அப்படின்ற ஒரு பட்சி, அந்த பறவை தான் எனக்கு ஒரு விஷயத்துல குருன்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த கபோதம்னு ஒரு பட்சி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே வருது. அதுக்கு ஒரு பெண் பறவையானது கிட்டக்க வருது. அது ரெண்டும் பார்த்தா அந்த காட்டுல ஒரு மரத்துல ஒரு கிளையில சந்தோஷமாக இருக்கு. பரஸ்பரம் அப்படி ஒரு பிரியம். ரெண்டும் இப்படி தனக்குத்தானே அந்த பிரேமைய அப்படி பகிர்ந்து கொண்டு அந்த மரத்துல இருந்து கொண்டு வருது, நிவசிச்சுட்டு வருது. இப்படி இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த பெண் புறா அந்த ஆண் புறா மேல அவ்வளோ ஆசையா இருக்கு. அந்த பெண் புறா வச்ச ஆசையினால அந்த ஆண் புறாவும் அவ்வளோ ஆசையா இருக்கு. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது அந்த பெண் புறாவானது கர்ப்பம் தரிக்கிறது. கர்ப்பம் தரிச்ச உடனே தனக்காக இத்தனை சௌக்கியத்தையும் கொடுத்து எப்படி அந்த கர்ப்பத்தை தரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பெண் புறா மேல அளவு கடந்த ஆசையை வச்சு அதுக்கு வேணுங்கிற அத்தனை உபச்சாரங்களும் மனிதன் போல இந்த கப்போத பட்சி பண்றதான். அந்த கப்போத பட்சி அத்தனையும் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அழகா ஒரு முட்டை இடுறது. அந்த முட்டையை பார்த்துட்டே இருக்க 2 ஆசையாக எப்போ அதுலேருந்து குஞ்சு வரும் இப்படி அதை காப்பாத்துட்டே பார்த்தா அழகா அதுலேருந்து குஞ்சு ஆனது வருது. அதை பார்த்த உடனே பரம சந்தோஷமா அந்த ஆண் பட்சிக்கும் பெண் பட்சிக்கும் அதை பார்த்து அதை கொஞ்சிறது எல்லாம் பண்ணிட்டு வரா. இந்த மாதிரி நிறைய முட்டையிட்டு அவ சந்தோஷமாக அந்த காட்டுல அந்த மரத்திலேயே ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்படி இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த குஞ்சு பறவைகளுக்கெல்லாம் ஆகாரம் வேணும்ன்றதுக்காக இந்த ஆண் பறவையானது கிளம்புறது. ஆண் பறவை போயிடுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காணமேன்னு சொல்லிட்டு இந்த பெண் பறவையும் கிளம்புறதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. இது எப்படா கிளம்பும் அப்படின்னு அந்த சமயத்துல இதுக்கு போன உடனே வேடன் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு வலைய போட்டு இந்த குஞ்சு பறவைகள்லாம் வலைய போட்டு பிடிச்சிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி ஆகாரத்தெல்லாம் எடுத்து குழந்தைகள்கிட்ட கொடுப்போம்னு 2 ஜோடியா வந்தா இங்க பார்த்தா இந்த வேடனுடைய அந்த வலையில தன் குழந்தைகள் தன் குஞ்சுகள் மாட்டின்றதுன்னு உடனே பரம வருத்தத்தோட இப்படி அப்படி சஞ்சாரம் பண்றதா அந்த கப்போத பட்சி.
அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அந்த பெண் பறவையால தாங்க முடியல, எதையாவது பண்ணி காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அந்த வலைக்குள்ள புகுந்துக்கிறது, அதுவும் மாட்டின்றது உள்ளுக்குள்ள. இப்போ இந்த ஆண் பட்சியானது கதறது, நான் எதுக்கு வாழணும், இவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் இத்தனை கஷ்டப்பட்டேன், இப்படி சந்தோஷமாக நாங்க ஒரு குடும்பமாக இப்படி இருக்கும்போது இந்த வேடன் மிருத்யாக வந்து இப்படிலாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்து இது காப்பாற்ற முடியலையே காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, இவர்கள் எல்லாம் போக போறா, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆண் பறவையும் வந்து அந்த வலைக்குள்ள பூந்துன்றதுதான். இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இது எல்லாம் வரணும்ன்றதுக்காக தான் அந்த வேடன் காத்துட்டு இருந்தான். அப்புறம் அந்த வேடன் என்ன பண்ணான்னா, குடும்பத்தோட வலைய போட்டு அந்த பட்சிகள்லாம் தூக்கின்னு போனான்னு இந்த கதையை சொல்லிட்டு மேலே இதுலேருந்து தான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்றதையும் அவதூத்தால் சொல்றார். இந்த பட்சினால நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, எதுவுமே சாஸ்வதம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டேன். இப்படி சௌக்கியமா இருக்கலாம் சௌக்கியமா இருக்கலாம்னு சௌக்கியமா இருக்கலாம்னு சில காலங்கள் சௌக்கியமா இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா அது சாஸ்வதமா இல்லையே. அப்படியே இருந்துட்டே இருக்கும்போது மிருத்யுவானவன் வந்து அது வேட ரூபத்துல வந்து எல்லாரையும் நாசமாகிறது போல பண்ணிட்டு தோணும். அதுலேருந்து யாருமே சாஸ்வதம் இல்லைன்னு இதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். ஆகையினால சாஸ்வதம் இல்லாத இந்த பத்னி புத்திராதிகள் மேல ஆசை வச்சதுனால நமக்கு துக்கம்தான் மிஞ்சும், நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோம். முன்பு சொன்னாரோன்னு என்ன சொன்னார் பகவானோ, அற்புதமான மனுஷ ஜென்மான்னு. அததான் இவர் திரும்ப சொல்றாரு, இந்த மனுஷ ஜென்மா கிடைக்குமா, கிடைக்காது, இது ரொம்ப துர்லபமானது, அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா கிடைச்சி அது வந்து துர்லபமானது கிடைச்சது கூட நம்ம பகவானுடைய திருவடி ஆசிரிச்சு அவங்க கூட்ட போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வராதபடிக்கு இந்த கபோத பட்சி போல குடும்பத்துல விழுந்து 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 ஒன்று குடும்பத்தை விட்டு நாம கிளம்பலாம், இல்லை குடும்பம் நம்மளை விட்டுட்டு கிளம்பும். இதுதானே வந்து உலகத்துல இருக்கக்கூடிய நியத்தி. ஆகையினால சாஸ்வதம் இல்லை, சாஸ்வதம் இல்லாத மேல ஆசை வைக்காத, ஆசை வைக்கிறதுனால வருத்தத்துல தான் போய் முடியும். அந்த வருத்தத்தோட அவாலே நினைச்சுட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இப்படியே இருந்துட்டு வீணா போறத இந்த கபோத பட்சிகிட்ட இருந்து தெரிஞ்சுன்னு ஆதையினால இந்த அருமையான மனுஷ ஜென்மாவை வீணடிக்கலாமா? ஏன்னா இந்த மனுஷ ஜென்மால பிறந்தாதான் இந்த மனசை வச்சுட்டு பகவானை போய் அடைய முடியும்ன்ற எண்ணமே வரும். பாக்கி வந்து ஏதோ ஜென்மா பிறந்தோம்னு சொல்லிட்டு அத்தனை யோனிகளையும் பிறந்து 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 கடைசியா மனுஷனாகவும் பிறந்து அதுலேயும் இந்த சம்சார வாழ்க்கையில வாழ்ந்து பத்னி புத்திராதிகளோடு இருந்து கொண்டு சாஸ்வதம் இல்லாதவர்கள் மேல ஆசை வச்சு அவளுக்காக உழைச்சு கடைசியா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறது போல இப்படி இதுல ஏமாறக்கூடாதுன்னு இந்த கப்போத பட்சிகிட்டேன்னு கத்துண்டேன்னு 24 குருக்கள் மேல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரார். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, சிலதுதான் இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். அடுத்தடுத்த அத்தியாயத்துல யாரெல்லாம் குரு அவள்கிட்ட என்ன கத்துண்டேன்னு இந்த அவதூதர் பிராமணர் எதுவுக்கு சொல்லுவது போல இந்த அவதூத கீதைய உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணிட்டு வரார். மேல அவர் அடுத்தடுத்து யார் வந்து குருவா வைத்து கொண்டு என்ன கத்துண்டார்னு அவர் அத்தியாயத்துல வருது, அதுவும் கிருஷ்ணர் சொல்ல போறார். இந்த கபோத பட்சியோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சப்தமோऽध्यायः श्रीभगवानुवाच यदात्स मां महाभागा तच्चिकीर्षितमेव मे ब्रह्मा भवो लोकपालाः स्वर्वासं मे अभिकाङ्क्षिणः मया निष्पादितं ह्यत्र देवकार्यम् अशेषतः यदर्थम् अवतीर्णोऽहम् अंशेन ब्रह्मणार्थितः कुलं वैशापनिर्दग्धम् नङ्क्ष्यति अन्योन्यविग्रहात् समुद्रः सप्तमे अह्नेताम् पुरीं च प्लावयिष्यति यर्ह्येवायं मया त्यक्तः लोकोऽयं नष्टमङ्गलः भविष्यति अचिरात् साधो कलिनापि निराकृतः न वस्तव्यं त्वयैवेह मया त्यक्ते महीतले जनो अधर्मरुचिर्भद्रः भविष्यति कलौ युगे त्वं तु सर्वं परित्यज्य स्नेहं स्वजनबन्धुषु मय्यावेश्य मनः सम्यक् समदृक् विचरस्वगाम् यदिदं मनसा वाचा चक्षुर्भ्यां श्रवणादिभिः
नश्वरं गृह्यमाणं च विद्धि मायामनोमयम् पुंसः अयुक्तस्य नानार्थो भ्रमः स गुणदोषभाक् कर्मा कर्म विकर्मेति गुणदोषधियोभिधा तस्मात् युक्तेन्द्रियग्रामः युक्तचित्त इदं जगत् आत्मनि ईक्षस्व विततम् आत्मानं मय्यधीश्वरे ज्ञानविज्ञानसंयुक्तः आत्मभूतः शरीरिणाम् आत्मानुभवतुष्टात्मा नान्तरायैः विहन्यसे दोषबुद्ध्या उभयातीतः निषेधान्न निवर्तते गुणबुद्ध्या च विहितं न करोति यथार्भकः सर्वभूतसुहृच्छान्तो ज्ञानविज्ञाननिश्चयः पश्यन् मदात्मकं विश्वं न विपद्येत वै पुनः श्रीशुक उवाच इत्यादिष्टो भगवता महाभागवतो नृपा उद्धवः प्रणिपत्याग तत्त्वजिज्ञासुरच्युतम् उद्धव उवाच योगेश योगविन्यासा योगात्मन् योगसम्भवा निःश्रेयसाय मे प्रोक्तः त्यागः सन्न्यासलक्षणः त्यागोऽयं दुष्करो भूमन् कामानां विषयात्मभिः सुतरां त्वयि सर्वात्मन् अभक्तैः इति मे मतिः सोऽहं ममाहमिति मूढमतिर्विगाढः त्वन्मायया विरचितात्मनि सानुबन्धे तत्त्वञ्जसा निगदितं भवता यथाहं संसाधयामि भगवन् अनुशाधिभृत्यम् सत्यस्य ते स्वदृश आत्मन आत्मनोऽन्यं वक्तारमीश विबुधेष्वपि नानुचक्षे सर्वे विमोहितधियः तव माययेमे ब्रह्मादयः तनुभृतो बहिरर्थभावाः तस्मात् भवन्तम् अनवद्यमनन्तपारं सर्वज्ञम् ईश्वरम् अकुण्ठविकुण्ठधिष्ण्यम् निर्विन्नधीरहमु ह वृजिनाभितप्तः नारायणं नरसखं शरणं प्रपद्ये श्रीभगवानुवाच प्रायेण मनुजा लोके लोकतत्त्वविचक्षणाः समुद्धरन्ति ह्यात्मानम् आत्मनैव अशुभाशयात् आत्मनो गुरुरात्मैव पुरुषस्य विशेषतः यत्प्रत्यक्षानुमानाभ्यां श्रेयोऽसौ अनुविन्दते पुरुषत्वे च मां धीराः साङ्ख्ययोगविशारदाः आविस्तरां प्रपश्यन्ति सर्वशक्ति उपबृंहितम् एकदवित्रिचतुष्पादः बहुपादस्तथा पदः बह्व्यः सन्ति पुरस्सृष्टाः तासां मे पौरुषी प्रिया अत्र मां मार्गयन्त्यद्धा युक्ता हेतुभिरीश्वरं गृह्यमाणैः गुणैः लिङ्गैः अग्राह्यं
अनुमानतः। अत्रापि उदाहरन्तीमम् इतिहासं पुरातनम् अवधूतस्य संवादं यदोरमिततेजसः। अवधूतं द्विजं कञ्चित् चरन्तमकुतो भयं कविं निरीक्ष्य तरुणं यदुः पप्रच्छ धर्मवित्। यदुरुवाच कुतो बुद्धिरियं ब्रह्मन् अकर्तुः सुविशारदा याम् आसाद्य भवाल्लोकं विद्वान् चरति बालवत्। प्रायो धर्मार्थकामेषु विमित्सायां च मानवाः हेतुनैव समीहन्ते आयुषः यशसः श्रियः। त्वं तु कल्पः कविर्दक्षः सुभगो अमृतभाषणः न कर्ता नेहसे किञ्चित् जडोन्मत्तपिशाचवत्। जनेषु दह्यमानेषु कामलोभदवाग्निना न तप्यसे अग्निना मुक्तः गङ्गाम्भस्थ इव द्विपः। त्वं हि नः पृच्छतां ब्रह्मन् आत्मनि आनन्दकारणं ब्रूहि स्पर्शविहीनस्य भवतः केवलात्मनः। श्रीभगवानुवाच यदुनैवं महाभागः ब्रह्मण्येन सुमेधसा पृष्टः सभाजितः प्राग प्रश्रयावनतं द्विजाः। ब्राह्मणोवाच सन्ति मे गुरवो राजन् बहवो बुद्धि उपाश्रिताः यतो बुद्धिमुपादाय मुक्तो अटामीह तान् शृणु। पृथिवी वायुराकाशम् आपोऽग्निः चन्द्रमा रविः कपोतः अजगरः सिन्धुः पतङ्गो मधुकृद्गजः। मधुः हरिणो मीनः पिङ्गला कुररोर्भकः कुमारी शरकृत् सर्पः ऊर्णनाभिः सुपेशकृत्। एते मे गुरवो राजन् चतुर्विंशतिराश्रिताः शिक्षावृत्तिभिः एतेषाम् अन्वशिक्षमिहात्मनः। यतः यदनुशिक्षामि यथा वा नाहुषात्मजा तत्तथा पुरुषौ व्याघ्रा निबोध कथयामि ते। भूतैः आक्रम्यमाणोऽपि धीरो दैववशानुगैः तद्विद्वान् न चलेद्मार्गात् अन्वशिक्षं क्षितेर्व्रतम्। शश्वत् परार्थसर्वेहः परार्थैकान्तसम्भवः साधुः शिक्षेत भूभृत्तः न गसिष्यः परात्मताम्। प्राणवृत्त्यैव सन्तुष्येत् मुनिः नैवेन्द्रियप्रियैः ज्ञानं यथा न नश्येत नावकीर्येत वाङ्मनः। विषयेषु आविशन् योगी नानाधर्मेषु सर्वतः गुणदोषौ व्यपेतात्मा न विषज्येत वायुवत्। पार्थिवेष्विह देहेषु प्रविष्टः तद्गुणाश्रयः गुणैर्न युज्यते योगी गन्धैः वायुरिव आत्मदृक्। अन्तर्हितश्च स्थिरजङ्गमेषु
ब्रह्मात्मभावेन समन्वयेन व्याप्त्या व्यवच्छेदम् असङ्गमात्मनः मुनिर्नभस्त्वं विततस्य भावयेत् तेजो अपन्नमयैर्भावैः मेघाद्यैः वायुनेरितः न स्पृश्यते नभस्तद्वत् कालसृष्टैः गुणैः पुमान् स्वच्छः प्रकृतितः स्निग्धः माधुर्यस्तीर्थभूर्नृणां मुनिः पुनात्यपां मित्रम् ईक्षोपस्पर्शकीर्तनैः तेजस्वी तपसा दीप्तः दुर्धर्षोदरभाजनः सर्वभक्षोऽपि युक्तात्मा नादत्ते मलमग्निवत् क्वचिच्छन्नः क्वचित् स्पृष्टः उपास्यः श्रेय इच्छताम् भुङ्क्ते सर्वत्र दातॄणां दहन् प्राक् उत्तराशुभम् स्वमायया सृष्टमिदं सदसल्लक्षणं विभुः प्रविष्टयीयते तत्तत् स्वरूपो अग्निरिवैधसी विसर्गाद्याः श्मशानान्ताः भावादेहस्य नात्मनः कलानामिव चन्द्रस्य कालेन अव्यक्तवर्त्मना कालेन ह्योघवेगेन भूतानां प्रभवाप्ययौ नित्यावपि न दृश्येते आत्मनः अग्नेः यथार्चिषाम् गुणैर्गुणान् उपादत्ते यथा कालं विमुञ्चति न तेषु युज्यते योगी गोभिर्गा इव गोपतिः बुध्यते स्वेन भेदेन व्यक्तिस्थ इव तद्गतः लक्ष्यते स्थूलमतिभिः आत्मा च अवस्थितः अर्कवत् नातिस्नेहः प्रसङ्गो वा कर्तव्यः क्वापि केनचित् कुर्वन् विन्देत सन्तापं कपोत इव दीनधीः कपोतः कश्चनारण्ये कृतनीडो वनस्पतौ कपोत्या भार्यया सार्धम् उवास कतिचित्समाः कपोतौ स्नेहगुणितः हृदयौ गृहधर्मिणौ दृष्टिं दृष्ट्या अङ्गम् अङ्गेन बुद्धिं बुद्ध्या बबन्धतुः शय्यासनाटनस्थान वार्ताक्रीडाशनादिकम् मिथुनीभूय विस्रब्धौ चेरतुः वनराजिषु यं यं वाञ्छति सा राजन् तर्पयन्ति अनुकम्पिता तं तं समनयत् कामं कृच्छ्रेणापि अजितेन्द्रियः कपोति प्रथमं गर्भं गृह्णति काल आगते अण्डानि सुषुवे नीडे स्वपत्युः सन्निधौ सति तेषु काले व्यजायन्त रचितावयवा हरेः शक्तिभिः दुर्विभाव्याभिः कोमलाङ्गतनूरुहाः प्रजाः पुपुषतुः प्रीतौ दम्पती पुत्रवत्सलौ शृण्वन्तौ कूजितं तासां निर्वृतौ कलभाषितैः तासां पतत्रैः सुस्पर्शैः कूजितैः मुग्धचेष्टितैः प्रत्युद्गमैरदीनानां पितरौ मुदमापतुः
स्नेहानुबद्धहृदयौ अन्योन्यं विष्णुमायया विमोहितौ दीनधियौ शिशून् पुपुषतुः प्रजाः एकदा जग्मतुस्तासाम् अन्नार्थं तौ कुटुम्बिनौ परितः कानने तस्मिन् अर्थिनौ चेरतुश्चिरम् दृष्ट्वा तान् लुब्धकः कश्चित् यदृच्छातो वनेचरः जगृहे जालमातत्य चरतस्वालयान्तिके कपोतश्च कपोती च प्रजापोषे सदोत्सुकौ गतौ पोषणमादाय स्वनीडम् उपजग्मतुः कपोती स्वात्मजान् वीक्ष्य बालकान् जालसंवृतान् तान् अभ्यधावत् क्रोशन्ति क्रोशतो भृशदुःखिताः सा सकृत्स्नेहगुणिता दीनचित्ता च मायया स्वयं चाबध्यतशिचाः बद्धान् पश्यन्ति अपस्मृतिः कपोतश्च आत्मजान् बद्धान् आत्मनोऽपि अधिकान् प्रियान् भार्यां च आत्मसमां दीनः विललाप अतिदुःखितः अहो मे पश्यतापायम् अल्पपुण्यस्य दुर्मतेः अतृप्तस्य अकृतार्थस्य गृहस्त्रैवर्गिको हतः अनुरूपानुकूला च यस्य मे पतिदेवता शून्ये गृहे मां सन्त्यज्य पुत्रैः स्वर्याति साधुभिः सोऽहं शून्ये गृहे दीनः मृतदारो मृतप्रजः जिजीविषे किमर्थं वा विधुरो दुःखजीवितः तान् तथैवावृतान् छिग्भिः मृत्युग्रस्तान् विचेष्टतः स्वयं च कृपणः शिक्षु पश्यन्नपि अबुधो अपतत् तं लब्ध्वा लुब्धकः क्रूरः कपोतं गृहमेधिनं कपोतकान् कपोतीं च सिद्धार्थः प्रययो गृहम् एवं कुटुम्बी अशान्तात्मा द्वन्द्वारामहापतत्रिवत् पुष्णन् कुटुम्बं कृपणः सानुबन्धो अवसीदति यः प्राप्य मानुषं लोकं मुक्तिद्वारमपावृतं गृहेषु खगवत्सक्तः तमारूढच्युतं विदुः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् एकादशस्कन्धे सप्तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।